தேனி மாவட்டத்தில் குடும்ப தகராறில் காதல் மனைவியை குத்தி கொலை செய்த கணவன் தடுக்க வந்த மாமனாரையும் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இரட்டை கொலைக்கான காரணம் என்ன? மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பெருங்காமநல்லூரைச் சேர்ந்தவர் 27 வயதான புவனேந்திரன். இவரும் உசிலம்பட்டி அருகே உள்ள எருமார்பட்டியைச் சேர்ந்த மாயி என்பவரது மகளான பவித்ராவும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். காதல் திருமணம் செய்த புவனேந்திரன் பவித்ரா தம்பதி எருமார்பட்டியில் வசித்து வந்தனர். இவர்களுக்கு 4 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையான புவனேந்திரன் மனைவி பவித்ராவை சந்தேகப்பட்டு அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியில் பாட்டி வீட்டிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பவித்ரா சென்றுள்ளார். அவருடன் தந்தை மாயி பழனிசெட்டிப்பட்டிக்கு வந்து தங்கியுள்ளார். இந்நிலையில் மனைவி பவித்ராவை காண ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகலில் பழனிசெட்டிப்பட்டிக்கு வந்த புவனேந்திரன் அங்கு வைத்து மீண்டும் சண்டை போட்டிருக்கிறார். அப்போது தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்த புவனேந்திரன் திடீரென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி பவித்ராவை குத்தியிருக்கிறார். மகளின் அலறல் சத்தம் கேட்டு அவரை காப்பாற்ற வந்த தந்தையையும் புவனேந்திரன் கத்தியால் குத்தியிருக்கிறார். இருவருக்கும் பலத்த கத்தி குத்து விழுந்ததால் தந்தை மகள் என இருவரும் வீட்டிற்கு உள்ளேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். மனைவி மற்றும் மாமனார் என இருவரையும் கொலை செய்த புவனேந்திரன் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவானார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனிசெட்டிப்பட்டி போலீசார் 2 உடல்களையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலைமறைவாக இருந்த புவனேந்திரனை ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கானாவிலக்கு பகுதியில் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். குடும்ப தகராறில் காதல் மனைவி மற்றும் அவரது தந்தை என இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.